இழுத்து காமிக்கிறது தானா? வேறு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லையாடா? வணக்கம் நண்பா, வெல்கம் டு திரு டைம். அடிடா சர்ப்ரைஸ், அதுதான் சர்ப்ரைஸ். ஒன்றும் புரியலைல்ல, அதுதான் சர்ப்ரைஸ். ஏன்னா அதான் சர்ப்ரைஸ். ரீசெண்டாக ஒரு பாடல் ஒன்று பார்த்தேன், அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். எதுடா சர்ப்ரைஸ்? அதுதான் சர்ப்ரைஸ். அதுதான் சர்ப்ரைஸ். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறேன்னு தெரில. அந்த பாடலில் அதுதான்டா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது நடனம் ஆடக்கூடிய பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலாஸ்டிக் பாவாடை ஒன்று அணிந்திருக்காங்க. அந்த பாவாடை அப்படி இழுத்து அப்படி காமிக்கிறாங்க. அதுதான் சர்ப்ரைஸ். அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சர்ப்ரைஸ். சரி, இப்போ ஆண்களுக்கு வந்து மல்லிகைப்பூனா வந்து அந்த வாசனைக்கு மயங்காத ஆண்களே இருக்க முடியாது எனக்கு தெரிந்து. அது பெண்கள் கூந்தலில் அணிந்திருந்தாலும் சரி, ஒரு செடியில் மல்லிகைப்பூ கொடியில் அப்படி மலர்ந்து இருந்தாலும் சரி, கொடியிலே மல்லிகைப்பூ மயக்குதே மாமா அப்படின்ற பாட்டு கூட இருக்குது. அந்த மாதிரி மலர்ந்து இருந்தாலும் சரி, அந்த வாசனைக்கு மயங்காத ஆண்களே இருக்க மாட்டீங்க. அது மாதிரி இந்த பெண்ணை சுற்றி பல ஆண்கள் ஆடுறாங்க. அப்படியே கையெல்லாம் அந்த பொண்ணை எப்படியாவது தொட்டுறனு போயிடணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேலே அப்படி பாயுது கையெல்லாம். இந்த பொண்ணோட ஆடை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்லிகைப்பூவாலே ஆன ஒரு மேலாடை, மேலாடை, அந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து, ஒரு பாவாடை அணிந்து, அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு மூமெண்ட். சரி, ஸ்டெப்பு வரல, ஸ்டெப் போடுறாங்க, வேறு மாதிரி இருக்குது. அந்த ஆண்கள்லாம் அப்படியே இப்போ மல்லிகைப்பூட மனத்துக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும்ல, அது மாதிரி ஒரு உத்வேகத்தோடு அந்த ஆண்கள்லாம் அந்த பெண்ணை நோக்கி அப்படியே பாயிறாங்க, ஆடுறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டை பார்த்து 2-3 நிறைய பெண்கள் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சர்ப்ரைஸ். எல்லாம் ஓகே தான். அந்த ஸ்டெப்பு வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா, அதாவது ஏற்கனவே அந்த பாட்டு வந்து ரொம்ப, அது வர்றதுக்கு முன்னாடி லிரிக்ஸ் வீடியோ வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சான். அது நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். இப்போ வந்து அந்த பாடலுக்கான வீடியோஸ் விட்ருக்காங்க. வீடியோஸில் பார்த்துட்டு அந்த ஸ்டெப் அப்படி மறைச்சிருக்காங்க. அப்போனா அது தவறாக தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் மறைச்சிருக்காங்க. ஏற்கனவே இங்கே வந்து சும்மா நார்மலாக ஒரு சாங் வந்தானே, ரீல்ஸுன்ற பேரில் இந்த பொண்ணுங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியாது. இப்போ வர இந்த மாதிரி பாடல் வந்திருக்கு. எத்தனை பேர் இதை பண்ணி சாவடிக்க போகிறாங்களோ தெரிலையே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் கிடையாது. அதான்டா சர்ப்ரைஸ். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்க, ரொம்ப உடலை வளைச்சி அதுக்காக ஒரு சிரமப்பட்டு அது மாதிரி ஆடை அணிந்து அந்த மாதிரியான ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, என்ன தாண்டா சொல்ல வரியே, அந்த சர்ப்ரைஸ் என்னடா அப்படி இழுத்து காமிக்கிறது தானா? வேறு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லையாடா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அந்த பாட்டில். என்னடா சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? அடையாங்க, நடனம் ஆடிய பொண்ணுக்கு ஒதுக்கி விட்டுட்டு ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டான்ஸர் இருக்காங்க பாருங்களேன், படத்தில் நடிச்சிருப்பாங்க. பாட்டுக்கு பாதிக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க நடனம் ஆடுறாங்க. ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன்பா, இந்த கிரெடிட் ஃபுல்லாக இந்த பொண்ணுக்கு தான் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஆடை அணிந்து அதுக்குன்னு ஒரு மூமெண்ட் அதை தயார் பண்ணிக்கிட்டு உடலை வளைச்சி கிளச்சி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு ஆடிட்டு போயிடுது. யாரும் அந்த ஸ்டீல்லாம் சொல்கிற அந்த டான்ஸர், அந்த ஹீரோயின், அவங்க ஆடிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கான கிரெடிட் கிடைக்கல. அதனால் எனக்கு வருத்தமாகவும் இருக்குது, ஆதங்கமாகவும் இருக்குது. இது எங்கே போக போகுது, எப்படி முடிய போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு சந்தோஷம் கலந்த வருத்தமாகவும் இருக்குது. சரி, இந்த பாட்டை பார்ப்பீங்க, ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டை போய் பார்ப்பீங்க. பார்த்துட்டு அந்த பாட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பாட்டை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பெண்கள் பண்ண போகிறாங்க, இந்த ஸ்டெப்பை எத்தனை பெண்கள் போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில.
ஆனால் எங்கே போகுது தம்பி படத்தில் மாதவன் சொல்கிற மாதிரி எங்கே போகுதுன்னு தெரில, எங்கேயோ போகுது. சரிங்க நண்பா, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாடா பை பை.